ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜர்தோசி பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி இருக்குது. சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து 6 மந்த்து கோர்ஸ் படிக்கிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஜர்தோசினா என்ன, அதை எப்படி கட் பண்ணணும், அதில் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸில் சொல்லித்தரேன். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 6 மந்த் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஜர்தோசி. சரிங்களா? இது வந்து ஜர்தோசி. இது வந்து மீடியம் சைஸ். சரிங்களா? இதை விட சின்ன சைஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஜர்தோசியை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கிற ஜர்தோசி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்படி 2 பக்கமும் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி லென்த்தாக, இப்போ நான் சின்னதாக அந்த பக்கம் மட்டும் சொல்லித்தரேன், அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் லென்த்தாக இழுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஜர்தோசி இவ்வளோ லென்த் இருக்குது, இப்போ இப்படி இதை எடுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக இப்படி பண்ணிக்கணும். சரிங்களா? ரொம்ப இழுத்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், ரொம்ப இப்படி இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். சரிங்களா? இதை நம்ம வந்து திரும்பியும் ஏற்கனவே இருந்த பொசிஷன்ஸ்க்கு திரும்பி கொண்டு வர முடியாது. சரிங்களா? இப்போ இது வந்து டோட்டலி வேஸ்ட். சரிங்களா? ஸோ வந்து இந்த ஜர்தோசியை வந்து நம்ம இழுக்கிறப்ப லைட்டாக தான், ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி லைட்டாக, ஓகேவா, முன்னாடி இருக்கிற சைஸை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இழுத்துடாதீங்க. ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி போயிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜர்தோசி கட் பண்ணும் போது இந்த கட்டர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருக்கணும். சரிங்களா? கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு லேயராக வராது. சரிங்களா? கரெக்டான லெவலுக்கு வந்து வராது. ஸோ வந்து நீங்கள் கட் பண்ணும் போது இப்படி இந்த மாதிரி கட் பண்ணுறப்பே டக்குன்னு இப்படி கட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசியை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஜர்தோசி எடுத்து கட் பண்ணுறப்ப, ஓகேங்களா, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணுங்க. எந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஜர்தோசியை எடுத்து இப்படி பொறுமையாக இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இப்போ கட் பண்ண இந்த ஜர்தோசியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக பிசுறு விழுந்திருக்கும். சரிங்களா? த்ரெட்டில் எடுக்கிறப்ப, ஓகேங்களா, த்ரெட்டில் எடுத்து உள்ளே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜர்தோசி வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்படி விலகி வந்துடும். சரிங்களா? நம்மளுக்கு போடுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஜர்தோசி வந்து வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஜர்தோசியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் கட் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஜர்தோசி வந்து இந்த மாதிரி 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி ரெட்டையாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட் பண்ணுறப்ப சிங்கிளாக கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளவு சைஸ் தேவையோ. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த நீடில் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 24 நம்பர் நீடில் வந்து எடுத்துக்க போகிறோம். ஜர்தோசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி நீடில்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அயன் நீடில்லையும் பீட்ஸ்க்கு போடுற வந்து ஒரு நீடில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த நீடில்ஸை தான் வந்து ஜர்தோசிக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகியிருக்காத அந்த நீடிலில் வந்து இப்போதைக்கு போட முடியாது. ஓகேவா? அது வந்து இந்த நீடிலில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த அயன் நீடில்லையோ பீட் நீடில்லையோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த நீடிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த முனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இது நம்ம இந்த நீடில் வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து கட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடம் வரையும் தான் நம்ம கட் பண்ணலாம். இதுவே வந்து அயன் நீடல்லையும் ஜர்தோசி நீடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் சின்ன சின்ன பீஸாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த நீடில் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப சின்ன சின்ன பீஸாக தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டக்குன்னு இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல இப்படி பொறுமையாக வச்சு மெதுவாக கட் பண்ணாதீங்க. டக்குன்னு இந்த இடத்த இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டக்குன்னு கட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு இல்லாமல் வரும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இப்படி டக்குன்னு கட் பண்ணிவிடுங்க. எவ்வளவு சைஸ் இந்த நீடலில் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு வேணுங்கிற ஜர்தோசியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் சூவிங் த்ரெட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்மல் சூவிங் த்ரெட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த அட்டையை வந்து இப்படி நசுக்கிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி புஷ் பண்ணி நசுக்கிக்கிங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இதை கீழே வந்து இப்படி த்ரெட்டை போட்டுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி இப்படி கீழே போட்டுட்டோ இல்லை ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறப்ப இந்த த்ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு இப்படி உருண்டு போயிடாது. சரிங்களா? நம்ம போட்ட இடத்துக்குள்ளேயே தான் ரொட்டேட் ஆகிட்டே கிடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அடியில் நான் வந்து இந்த மாதிரி லாக் போட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த த்ரெட்டில் லாக் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஜர்தோசி என்ன கலரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் தான் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைன் நீங்களும் போட்டுக்கோங்க. நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோமோ அங்கே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டை மாட்டிட்டு ஓகேங்களா இந்த பக்கம் வராமல் ஃபஸ்ட்டு பேக் சைடு போய் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பக்கத்தில் ஒரு லாக் போடுறீங்க. இதுதான் வந்து லாக் போடுறது, பேக் லாக். ஓகேங்களா? இதோட பேர் வந்து பேக் லாக். இது மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஜர்தோசியை இப்படி எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் ஜர்தோசி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் பொருந்ததோ அந்த சைஸ் வரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த த்ரெட்டில் நான் வந்து இப்படி வைக்கிறேன். சரிங்களா? இந்த த்ரெட்டில் இப்படி வச்சிடுறேன். இந்த ஜர்தோசியை இப்படி பிடிச்சிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜர்தோசியை லைட்டாக இப்படி தள்ளிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஸ்டிச்சஸ் போட போட இந்த ஜர்தோசியை இந்த மாதிரி விரலால் இப்படி தள்ளிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ நான் இப்படி பிடிச்சிருக்கேன். நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் போட போகிறோம். இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுறோம், அதில் வந்து நம்ம இந்த ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஜர்தோசியை நம்ம வச்சுருக்கோம். ஜர்தோசியை வச்சுக்கிட்டே செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரீங்க. சரிங்களா? இது வந்து உடனே வராது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தள்ளுறீங்க. நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செயின் ஸ்டிச் தேவையோ, சரிங்களா, எவ்வளோ தூரத்துக்கு செயின் ஸ்டிச் தேவையோ அந்த இடத்துல இப்படி குத்திட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி குத்திட்டு அடியில் த்ரெட்டை சுற்றுறீங்க. இந்த நீடில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு, ஓகேங்களா, ஒரு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி திருப்பிக்கணும். ஓகேங்களா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு திரும்பியும் நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீடில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள். திரும்பியும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஜர்தோசியை வந்து போட்டுட்டேன். திரும்பியும் நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நீடில் இருக்கிற ஜர்தோசியை நம்ம இப்படி நகர்த்திக்கணும். சரிங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நகர்த்திக்கணும். நம்ம ஸ்டிச்சஸ் போட போட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே வரணும். எந்த இடத்துல செயின் ஸ்டிச் தேவையோ அந்த இடத்துல போட்டுக்கணும். இப்படி குத்துறீங்க. ஓகேங்களா? குத்திட்டு த்ரெட்டை சுற்றிட்டு ஒரு
ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு, ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணுறீங்க, திரும்பியும் குத்துறீங்க, சுற்றுறீங்க, ஒரு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு வந்துடுறீங்க. நார்மலாக இங்கே ஃபினிஷ் ஆகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? திரும்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்தோசியை எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி திரும்பியும் நம்மளுக்கு எங்கே செயின் ஸ்டிச் தேவையோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். எவ்வளவு ஜர்தோசி தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிக்கங்க, ஓகேங்களா? தள்ளிட்டு ஓகேங்களா பாருங்கள், குத்துறேன், சுற்றுறேன், லைட்டாக ஒரு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு, ஓகேங்களா? திரும்பியும் ஜர்தோசியை தள்ளிட்டு திரும்பியும் குத்துறேன், சுற்றுறேன், ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு, ஓகேங்களா? ஒரு ரைட் சைடு ஒன் டைமு, லெஃப்ட் சைடு ஒன் டைம் சுற்றிட்டேன். இப்போ இந்த இடத்துல இங்கே ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் சின்னதாக இருக்குது, இந்த இடத்துலையும் நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடுறேன். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செயின் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை இப்போ வந்து உள்ளே போயிட்டு, ஓகேங்களா? இப்போ நான் போட்ட த்ரெட்டு வந்து உள்ளே போயிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது உள்ளே இந்த ஜர்தோசிக்குள்ளே விட்டு லைட்டாக இப்படி மூமெண்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இந்த த்ரெட்டை நம்மளால் எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை எடுக்க முடியலை அப்படிங்கிறப்ப நீங்கள் அடியில் இருக்கிற போட்ட த்ரெட்டை வந்து லைட்டாக அப்படியே உருவணும். சரிங்களா? அடியில் போட்டிருக்க த்ரெட்டை வந்து அப்படியே உருவினீங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி வந்துடும். நீங்கள் இந்த ஜர்தோசிக்குள்ளே விட்டு எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஜர்தோசியை கலட்டி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்தால் நீங்கள் அதையே திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜர்தோசி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருந்தால் நீங்கள் திரும்பியும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டேமேஜ் ஆகிட்டு அப்படிங்கன்னா உங்களால் அது யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஜர்தோசியை பொறுத்தவரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு, ஓகேங்களா? ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஓகேங்களா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து வரும், ஓகேங்களா? பாருங்கள், திரும்பியும் சொல்கிறேன், குத்துறேன், ஓகேங்களா? குத்துறேன், சுற்றுறேன், ஒரு ரைட் சைடு ஒரு டர்ன், லெஃப்ட் சைடு உடனே ஒரு டர்ன் பண்ணி எடுத்துடுறேன், ஓகேங்களா? திரும்பியும் நான் எங்கே செயின் வேணுமோ அங்கே குத்துறேன், ஓகேங்களா? குத்துறேன், சுற்றுறேன், ரைட் லெஃப்ட் எடுத்துடுறேன், ஓகேங்களா? இதோட நான் என்ன பண்ணுறேன், எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடணும், ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தான ஒரு லைன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு லைன் காட்டணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று, சரிங்களா? ஏதோ ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதை வந்து எனக்கு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் ஃபுல்லாக, சரிங்களா? இப்போ ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டு எனக்கு போட்டு காமிச்சிங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜர்தோசியை போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும், சரிங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸில் ஹோம்ஒர்க் வந்து ஒரு இமேஜை ட்ரேஸ் பண்ணி அது மேலே இந்த மாதிரி ஜர்தோசியை போடணும். இதை விட சின்ன ஜர்தோசியும் இருக்குது, பெரிய ஜர்தோசியும் இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய ஜர்தோசியில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பெரிய ஜர்தோசியில் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு இந்த மீடியம் ஜர்தோசிலையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்த பிறகு சின்ன ஜர்தோசிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் எனக்கு எந்த ஜர்தோசியில் வேணாலும் ஒர்க் பண்ணி காட்டுங்க, சரிங்களா? இந்த மாதிரி லைன் மட்டும், ஓகேங்களா? எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டுங்க. எனக்கு ஹோம்ஒர்க் போடும்போது இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஜர்தோசி இல்லைனா சின்ன ஜர்தோசி, சரிங்களா? பெரிய ஜர்தோசியில் போடாதீங்க இந்த மாதிரி, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரியான கோல்டன் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஜர்தோசிலையும் இதை விட சின்ன சைஸ் ஜர்தோசியையும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து பெரிய ஜர்தோசியை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். பெரிய ஜர்தோசி வந்து நம்ம ஏதாவது லோடிங் ஸ்டிச் போடுறப்ப அதை அடியில் த்ரெட்டுக்கு பதிலாக அந்த ஜர்தோசியை கொடுத்துட்டு அது மேலே நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். இந்த ஜர்தோசியில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் எனக்கு வந்து ஹோம்ஒர்க் போட்டு சப்மிட் பண்ணுங்க. நம்ம
நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.